கண்ணு என்ன பாபா ரொம்ப பயப்படுது. எதையாவது பார்த்து மிரண்டு இருக்கும். கைய கொடுமா கொடுமா. அடடட தலையில் நல்லா இருக்கு. பாப்பா கை பாத்தீங்களா? எதுக்கு வலையில கழட்டுறீங்க? வலையில அடமானம் வச்சு நாள் முழுக்க வீடியோ படம் பார்த்தா குடும்பம் உருப்படாதுமா. குடும்பம் இந்த பாரு, நீயா கொடுத்தா சரி, நான் எடுத்தேன்னா நகையோட கழுத்தும் வந்துடும். குடும்பையோ என்ன அந்த பாப்பா கத்துது? என்னம்மா என்ன என்னாச்சு? இது ராட்சசி மாதிரி நகையை கொடுங்க வர உங்ககிட்ட தப்பிச்சுக்க பீர பின்னாடி ஒழிச்சுக்கிட்டேன். நல்லா கொட்டிடுச்சு. வலையில கட்டி கொடுமா. அப்பதான் தேர் கடிக்கு இவருக்கு நல்ல மருந்து தெரியும். நீங்க இருக்கு இப்ப இல்ல வலையில கூட. அதான் என்னடி மறைச்ச. இப்ப சொல்லுங்க. இவ்வளவு சுண்ணாம்பு படிச்சுக்க, கீழா வெள்ளிக்கரைய புடுங்கி நல்லா வெள்ளம் மாதிரி கலைஞ்சிக்க. அப்படிதான். அதுல கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சுக்க. மூணையும் நல்லா கலக்கி ஒரு பாத்திரத்துல போட்டுக்க. அது சரி. பறவை மேல ஏறி தேடி எங்க இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கல தடவணும். நல்லா கவனிக்கணும். கொடுக்கல தடவணும். நீ பாட்டுக்கு முழுவதுல தடவி வச்சாங்க சடக்குன்னு வழி போயிடும். நகைய புடிங்கிட்டு போறா. ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்களே. மாப்பிள்ளை, நீ ஒரு ஆண் மகனா? நல்லா கேளுங்க, உடம்புல உரைக்கிற மாதிரி கேளுங்க. என்ன இரண்டு பேரும் கன்னத்தில் கையை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? சூடு சொரணை ஏதாவது இருந்தா தானே பதில் சொல்ல. பக்கம் கைகள் வந்து வீட்டுக்குள்ள பாட்டு கட்டுது. இருட்டுல காலக்கைய தூக்கிக்கிட்டு மூளைக்குள்ள தாளம் தட்டுது. நாலு பக்கம் கைகள் வந்து வீட்டுக்குள்ள பாட்டு கட்டுது. இருட்டுல காலக்கைய தூக்கிக்கிட்டு மூளைக்குள்ள தாளம் தட்டுது. இருப்பை திருத்த பிடிப்போ பணத்தை வருத்த தவிப்போ இரவும் பகலும் துயரம் இனிமேல் பெருவே தருணம். பணமும் கொடுத்தா திருப்பாரம் அரசியல் கதை பேசுவார். தலையாடுவார் பேசுவார். தனியாய் தமிழ் படிப்பார். அழகும் அவ பங்கு பிரதான தினசரி சுவையாய் பல சொல்லுவார். பணம் தேடிவே போவார். பிடிச்சா கட்டு குத்து வச்சு பெரிசா சம்பம் பண்ணுவார். சுடரா வாழ்க்கை வந்த ருசி பூக்கடிக்க குடும்பம் மாறி போனது. வீட்டுக்குள்ள பாட்டு கட்டுது. இருக்குள்ள காலங்கைய துருக்கிட்டு மூலப்பொருள் தாளம் கட்டுது. நாலு பக்கம் கைகள் வந்து வீட்டுக்குள்ள பாட்டு கட்டுது. இருக்குள்ள காலங்கைய துருக்கிட்டு மூலப்பொருள் தாளம் கட்டுது. இருப்பை திருப்ப பரப்பை வருத்த திருத்தோம் இரவும்
பலவித வளவை தினம் செலவாக்கியே தடுமாறினாய் வீணாய். அமைதி அது குறைந்தே மனம் அலைமேல் துரும்பாச்சு பரப்பட நினைச்சே நம்ம இருப்பானது கைமாறுதே சாமி. போனதா காயும் போதே பொட்டு வைக்கும் நம்பராடி குடிச்சா புளியங்கும்புதா. ஆனைதான் போடும்போது கையிரண்ட கட்டி போட்டா அடடா என்ன செய்வது? நாலு பக்கம் பைகள் வந்து வீட்டுக்குள்ள பாட்டு கட்டுது. இருட்டுல காலத்தைய தூக்கிக்கிட்டு மூளை கொண்டு தாளம் தட்டுது. ததாங்க தருக்கிட்ட தக்க தின்னு தக்க நாலு பக்கம் பைகள் வந்து வீட்டுக்குள்ள பாட்டு கட்டுது. இருட்டுல காலக்கைய தூக்கிக்கிட்டு மூளை கொண்டு தாளம் தட்டுது. இருப்பை திருத்த துடித்தோ பல கை வருத்த தவித்தோ இரவும் பகலும் துயரம் இனிமேல் தெருவே சரணம். என்ன ராஜா என்னவோ மாதிரி படுத்திருக்கிற, என்ன ஆச்சு உனக்கு? இன்னா சாமி, இன்னா வாழ்க்கை இது படா பேஜாராகுது. இந்த பசுபதி இருக்கும் போது உனக்கு என்ன கவலை? புலிப்பால் வேணுமா? கொண்டாந்து தரேன். புலிப்பாலா? அத்தை வச்சுட்டு என்ன தயார் பண்றது? ஒரு டீ கூட போட முடியாது போயா. ஆமா, என்ன தேடி இந்த பக்கம்? அது ஒண்ணு இல்ல, உன்னால ஒரு காரியம் நடக்கணும். நீ குறைஞ்சி பேசும்போதே தெரியுது. நைனா, அந்த கற்பகம் யாருன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனா அந்த உண்மையை வெளியே சொல்ல விடாம அவ மடக்கி மடக்கி அடிக்கிறாளே, அது ஏன்? உன் குடும்பம் அவகிட்ட இருக்கிறதுனால. அதே அதே தெரியாதனமா ஒரு லெட்டர் எழுதி கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்டேன். அது மட்டும் அவகிட்ட இல்லனா அவளை விரட்டி விரட்டி நான் அடிப்பேன். இப்ப அவ என்ன விரட்டி விரட்டி அடிக்கிறான். அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? உன்னால முடியும் கண்ணா. நீ இளைஞர் குல திலகமாச்ச. நீ மனசு வச்சா அவ பொட்டிக்குள்ள இருக்கிற கடுதாசிய லபக்குன்னு எடுத்து டபக்குன்னு கொடுத்துட முடியும். என்ன தலைவர, என் வரலால என் கண்ணை குத்திக்க சொல்றியா? ஐயோ, சரி, இப்ப நான் செஞ்சேன்னு வச்சுக்க, என்ன பலன் கிடைக்கும்? பலன் உண்டு. அந்த கடுதாசியை மட்டும் நீ எடுத்து கொடுத்தினா முழுசா உனக்கு 100 ரூபாய் கொடுத்துறேன். ஏன் தலைவர, உன் மானமே அந்த கடிதாசி இருக்குது. அப்போ உன் மானத்தோட வேலை 100 ரூபாய் தானே? சேட்ட, உன்னெல்லாம் தலைவன் கூப்பிடுறது வெக்கமாக்குது. போப்பா. 200, 2 அடி தள்ளி இல்ல. 500, நான் தூக்கல தொங்கலாம் போல இருக்கியா? 1000. உன்னை தூக்கல தொங்க விடலாம் போல இருக்கியா? ஐயோ, உனக்கு எவ்வளவுதான்பா கொடுக்கணும்? அப்படி கேளு. 2000 ரூபாய். 2000மா? 2000 தான். யார் நீ? தலைவர். எவ்வளவு அடுக்கி வச்சிருப்ப? குடியா பரவாயில்ல. சரி, லெட்டரோட வா, பணத்தோட போ. என்னாச்சியா உனக்கு ஒரே அடியா கத்துற? எனக்கு ஒண்ணு இல்ல, உனக்கு தான். இன்னைக்கு இந்த வீட்டுல கடைசி நாள். நாளைக்கு சோத்துக்கூடிய தூக்கிக்கிட்டு தெரு தெருவா அலைய போற. ஜிண்டங்கிட்டான் ஜினுக்குத்தான், ஜிண்டங்கிட்டான் ஜினுக்குத்தான். அப்ப உனக்கு மட்டும் இந்த வீட்டுல வாழ்க்கை நீடிச்சிடுவா? ஏன் நீடிக்காது? நான் இந்த வீட்டுக்கு சம்பந்தி, உன்ன மாதிரி கூடக்காரி இல்ல. என்ன சொன்ன? கூடக்காரி? ஆமா. இந்த வார்த்தை சொன்னதுக்காக உன்னை சும்மா விட போறதில்ல. என்ன செய்வேன்? ஒரு ஊமை பொண்ண கெடுக்கல. சும்மா நிறுத்து. நேரா சமையக்கட்டுக்கு போய் வயிறு நிறைய சாப்பிட்டுக்க. ஏன்னா நாளையில இருந்து டிஃபன் பாக்ஸ்ல மீற சாப்பாட்டை தான் நீ சாப்பிடணும். இப்பவே போய் அந்த லெட்டர் கொண்டாரு. நில்லு நில்லு, அந்த லெட்டர் இப்ப உன் கையில இல்ல, நம்ம கையில தான் இருக்கு. இதோப்பா. ஆஜிண்டங்கு தாஞ்சினுக்கு தான், ஜிண்டங்கு தாஞ்சினுக்கு தான், ஜிண்டங்கு தாஞ்சினுக்கு தான். ஆமா, அந்த லெட்டர் போய் உன் கையில வந்தது. உன் தம்பின்னு சொல்லிட்டு திரியறானே ஒரு ரவுடி பையன், அவங்கிட்ட காசை விட்டறிஞ்ச எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டான். அந்த ஆளா? அதே ஆள் தான். என்னக்கா தலைவர் மிரட்டி நிக்கிறாரு? முன்னாடி நிக்காத, இங்க இருந்து வெளியே போ. முதல்ல வெளியே போ. ஏன் கற்பகம் இப்படி கோச்சுக்கிற? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எனக்கு துரோகம் பண்ணிட்டியே. கேவலம் பணத்துக்காக இந்த லெட்டர் கொடுத்திருக்கே. நீ இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பேன் நான் நினைக்கவே இல்லை.
கற்பகம், நான் சொல்றது கேளு. நம்ம தங்கம்மா பாட்டி இல்ல, தங்கம்மா பாட்டி அது ஆஸ்பத்திரிக்கு இது செலவுக்கு துட்டு இல்ல. இந்த பெரிய மனுஷன் இருக்கானே, லெட்டர் எடுத்து கொடுத்தா துட்டா கொடுக்குறேன்னு சொன்னா, லெட்டர் எடுத்து கொடுத்தா துட்டா வாங்கிட்ட. ஊருக்கு நன்மை செய்யறேன்னு சொல்லிட்டு கடைசியில ஏன் மடியிலே கை வச்சிட்டியே? உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட சொல்லிருக்கணும்யா. அந்த டெல்லிக்காரர்கிட்ட வாங்கி கொடுத்துருப்பேன். என் பெட்டியை திறந்து லெட்டர் எடுக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்ன கற்பகம், நான் போய் உனக்கு த்ரோ பண்ணுவேனா? இந்த பாரு, நான் பொட்டியை திறந்தது உண்மைதான், அதுல இருந்து கடுதாசி எடுத்தது உண்மைதான். ஆனா அந்த கடுதாசிய நான் இவங்கிட்ட கொடுக்குறேன். அப்ப அவர் கையில இருக்கிற லெட்டர் டூப்ளிகேட். உன் பொட்டியில இருந்த கடுதாசி எடுத்து அதே மாதிரி இன்னொரு கடுதாசி எழுதி அதுல தலைவர் மாதிரியே கையெடுத்து போட்டு அதை அப்படியே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். என்ன தலைவரே, கையெடுத்து டக்கராக்கிதுல? அட பாவி, பணத்தை வாங்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணிருக்கிறீங்க. இப்பவே போலீஸ்க்கு போறேன். போய்க்க, உன் பவுஸ் போலீஸுக்கு தெரியட்டும். கப்பா, சும்மா சொல்லக்கூடாது. மனுஷன் ரொம்ப கரெக்ட். சொன்ன தொகையை அப்படியே கொடுத்தாரு. ஐயோ, என் சோமாரி, என் தங்கம், என் ராஜா. சும்மா சொல்லக்கூடாதியா, சமயத்துல சிங்கக்குட்டி மாதிரி மாறிடுற. என்ன தலைவரே, ஒரு சில கடுதாசி எடுத்துட்டா? வேணாம் கற்பகம், உன் காலில் வேணா விழற, கடுதாசி எடுத்துறாத. பெரிய பதவியில இருக்கையா, இது மாதிரிலாம் படக்கூடாது. இனிமே ஒழுங்காரு. சரி, இப்பவே சாராய கடைக்கு போறேன். சமயபுரம் போறேன். ஆத்தா கப்பா, நான் போய் இந்த பணத்தை ஹாஸ்பிட்டல் கொடுத்து வந்துடுறேன். போய சோமாரி. அதுக்கு வலிக்குது. டாக்டர் சார், ஆபரேஷனுக்காக 2000 ரூபாய் பணம் கேட்டீங்களே, இதாங்க. வெரி குட், நான் உடனே ஆபரேஷன் ஏற்பாடு பண்றேன். அருண் பையா, உனக்கு என்ன தெரியுமா கொண்டு வந்து நிக்கிறேன்? என்னது? வாங்கிக்க. பாட்டி நல்லாடுவாங்கல்ல? நீ கவலைப்படாத கண்ணு, பாட்டி சீக்கிரத்துல கும்மன் ஆயிடுவாங்க. நீ சாப்பிடு. பாட்டி, இதான் நம்ம அட்ரஸ். எமர்ஜென்சி ஏதாவது வேணும்னு வச்சுக்க, உடனே சொல்லி அனுப்பு, ஓடி வந்துடுறேன். வேண்டாம், வர பாட்டி. அருண், உன்னை வேலு மாமா கூட்டிட்டு வர சொன்னாரு. எனக்கு தெரியாது. பாட்டி தூங்குறாங்களே, அவங்க கண்ணு மொழிக்கிறதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம். வா, கொஞ்சம் இருங்க. எங்க பாட்டி ஜாக்கிரதையா பாத்துக்குவீங்களா? சரிப்பா. என்ன குட்டி போட்ட யானை மாதிரி குறுக்கும் நெடுக்கும் நடக்கிறீர்கள்? என்ன பார்த்தா யானை மாதிரி இருக்கா? சரி, பூனை என்று வைத்துக் கொள்ளுங்கள். பகர வேண்டியதே பகருங்கள். யானை பூனைன்னு எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காதயா. எனக்கு இருக்கிற வயிற்று இத கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ராமகிருஷ்ணா நர்சிங் ஹோம்ல தங்கி இருந்த ஒரு கிழவியோட பேரனை யாரோ கேடி பசங்க கடத்திக்கிட்டு பல்லாவரம் மலைக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்களா? போறான் செம்பத்தியா வாங்க போறான்.